பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 109 அதிகாரம் 17 வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக பேர் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் அவங்க வாழ்க்கையில் சாபம் மாறாமல் இருக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவங்க சாபத்தை விரும்பினால் அது அவங்களுக்கு சாபம் வரும். ஆசீர்வாதத்தை விரும்பினா அவங்களுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமா? இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்க, பிறருக்கு தீயவை நிகழ வேண்டுமென கேட்பதில் அத்தீயவன் ஆர்வமுடையவனாக இருந்தான். மற்றவங்களுக்கு என்ன நடக்கணும்? தீய காரியங்கள் நடக்கணும், மற்றவங்களுக்கு இது நடக்கணும், அப்படி நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நடக்கிற காரியத்தை குறித்து இவன் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எப்போ நடக்கும்? ஆர்வமுடையவனாக இருந்தான். எனவே அத்தீமைகள் அவனுக்கு நேரிடும். அத்தீய மனிதன் ஒருபோதும் ஜனங்களுக்கு நல்லவை நிகழ வேண்டுமென கேட்டது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 14 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தையினால தாங்க ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? திருப்தி அடைகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க. மத்தேயு 7 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். அவங்களுக்கு இந்த தீங்கு வரட்டும், அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களில் இருந்து எடுத்து போடுங்க. சங்கீதம் 52:4 சங்கீதக்காரங்க தாவீது சொல்லும்போது, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். அப்போது இந்த உதடு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதுக்கு விரும்புமா? சங்கீதம் 9 அதிகாரம் 12 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவர்களின் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய வாயில் நீங்கள் மற்றவர்கள் குறித்து தீய வார்த்தைகளை பேசும்போது அது நமக்கு தாங்க பாவமாக மாறுது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் பெருமையில் அகப்படுவார்கள். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார்? இரக்கத்தை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் விரும்புங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுடைய மனசில் கொண்டு வந்துடுங்க. உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீங்கள் என்ன செய்வீங்க? மாறிடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்,
நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Glory to God. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படியே நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியம் ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிற காரியம் அப்படி நடக்குது. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியான். அப்போ இந்த சத்திய வசனத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவைகளின்படி செய்யும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்காமல் நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களே ஆனால் ஒப்பு கொடுங்க. அவருடைய சத்திய வசனத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதத்தை விரும்புங்க, நன்மையை விரும்புங்க. நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை விரும்ப, நன்மையை விரும்ப உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் எடுத்து போடும். தேவ வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு அவைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாய், வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.